ஜெபம் பண்ண கடவோம். கூடி கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தின் 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர்கள் பாராட்டின எண்ண முடியாத நன்மைகளுக்காக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கும்படியாக இந்த அதிகாலை வேளையில் எங்களை உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீ தந்த மகிமையான ஆலயத்திற்காக, இந்த ஆலயத்தின் மூலமாக நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் உடைய பாதபடி தேடி வந்திருக்கிறோம். நீரின் நடுவில் எழுந்தருளுவீராக. இந்த ஒளிபெருக்கி மூலமாகவும் இந்த தொலைக்காட்சி மூலமாக எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் தூய ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 397 பாடுவோம். கீதங்கள் 397 பாடுவோம்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களின் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் தொடுகளை தீரந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பாடும். சங்கீதங்கள் புஸ்தகம் 84வது சங்கீதம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்களை இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினர் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். செங்கத்தாவே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் அமருங்கள். முதலாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22 முதல். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபை எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன்
எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திரு உள்ளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டும் மன்னிப்பீராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. மீண்டும் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபரின் கீதங்களை பாடலாக பாடும். கீதங்கள் 371. கீதங்கள் 371. போற்றி போற்றி புகழ்
பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்கள் அறிந்திருக்கிற சர்வலமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். சொன்னதாவது, நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு வருவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனையில் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்போது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டுடைய சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக ஆண்டுடைய கிருபையை தேடி நம்ம யாவரும் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமக்கு பாவமில்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் என்று சத்திய வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நம் ஆண்டவரையே பொய்யராக்குகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிற நாம் இந்த அதிகாலை வேளையில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ? உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டோ என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம்.
ஆண்டவரே, என் குறைகளெல்லாம் மன்னியும், என் குற்றங்களெல்லாம் மன்னியும். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் ஆள தேவா அருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனையை கை கொண்டு புதிதாக்கப்பட்டுள்ளாய். அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வலமுள்ள கடவுள் ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, நமக்கு விரோதமாகவும் சகோதரர்கள் விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விடவில்லை. இயேசு காட்டிய நீதி வழியில் நம்மை நன்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருட்பணியில் உலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றுவதை அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தினால் பாவங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளதாய் வாழவும் உம்மோடு சக மனிதரோடு சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவரேண்டிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் உண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களெல்லாவற்றையும் மன்னித்து அவையில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உங்களை உறுதிப்படுத்தி உங்களை நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தின் 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. வானாதி வானங்களுக்கு மேலானவரே, வானமது சிங்காசனம், பூமி மது பாதபடியாய் பூமியிலே பிரசன்னத்தை உணர்த்தி இருப்பவரே, அன்று நீ மனித உருவாய் வாழ்ந்த நாட்களில் ஆலய முறைமைகளில் அதிக நம்பிக்கை கொண்டு ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சொந்த ஊரிலும் நாங்கள் நேசிக்கத்தக்க நல்லதொரு திருச்சபையை தந்ததுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்களது ஆலயத்தை அதிகமாக நேசிக்க நாங்கள் நீர் தங்கியிருக்கும் விரும்பும் ஆலயம் எங்களது சரீரமும் வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்படவும் நீர் விரும்பின பரிசுத்தத்தை அணிகலனாய் அலங்காரமாய் அணிந்து கொள்ள உதவி புரியும். பரிசுத்த குலைச்சலையும் சாட்சியை கெடுத்துப்படும் தீய வழியை விட்டு அகன்று உமக்கு உகந்த ஜீவனுள்ள ஆலயமாய் அலங்கரிக்கப்பட உதவி புரியும். எங்களுக்குள்ளே வாசம் இறைமந்தன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம். நிருபவாக்கியம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களுமாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் என்பது இது ஆண்டவருடைய திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து
தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தி பூமியோ காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே விசுவாசிக்கிறேன், ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே தனிமடியாட்டவதற்கு வருதனானார். நமக்காக காலத்தில் சிலரை வந்து பாடுபட்டு அடங்கப்பட்டார். வேத வாக்கியங்களை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மருத்துவர்கள் வருவார். ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவுடைய குமாரன் என்று புறப்படுகிறதுமாய் பிதாவுடைய குமாரன் விசுவாசிக்கப்படுகிறதுமாய் தீர்க்கதரிசிகள் மூலம் அவரத்தருமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தத்தில் விசுவாசிக்கிறேன். அமைப்புகிறேன். ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கிற ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தின் 6வது பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனிலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஒளிபெருக்கி சத்தத்தை கேட்டு வீடுகளை உட்கார்ந்து எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, மகிமை தொலைக்காட்சி மூலமாய் ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அதோடு கூட யூடியூப் மூலமாக நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து வருகிறீர்கள். உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நமக்கு நல்ல ஒரு மகிமையான ஆலயத்தை தந்து இந்த ஆலயத்தின் மூலமாய் நாம் எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று வருகிறோம். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நிமித்தமாக நாம் எல்லாரும் கூடி ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட சமூக வலைத்தளங்கள் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே அதற்காய் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆகவே கர்த்தர் தந்த இந்த தருணத்தை நாம் பயன்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்து கவலைப்படாதபடி சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படும். நாம் சீக்கிரத்திலே சபையாய் கூடி ஆலயத்திலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம். அந்த நாட்கள் சீக்கிரமாய் வரும் என்று நம்புவோம். அதற்காக நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஜெபத்திலே காத்திருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காக எல்லா சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் சாதகமான சூழ்நிலையை நமக்கு தந்து மீண்டும் நாம் கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆகவே இந்த மகிழ்ச்சியான நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல மகிமையான ஆலயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்காக இதுவரை உழைத்த கொடுத்த
ஜெபித்த எல்லாரையும் நாம் நாள் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளின் தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் நம்முடைய ஆலயத்தின் வளர்ச்சிக்காக, நம்முடைய சேகரத்தின் வளர்ச்சிக்காக, திருச்சபை எழுப்புதலுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய சேகரத்தில் 10 சபைகள் உண்டு, 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் உண்டு. ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய சேகரம் இன்னும் வளர்ந்து பெருகவும், நம்முடைய ஆலயத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும், மெய்யான ரட்சிப்பையும் தேவனுடைய வல்லமை பெற்று அவருடைய வரிக்கென்று அவர்கள் ஆயத்தப்பட, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் இந்த வரப்போகிற நாட்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். தொடர்ந்து நாம் செய்திக்கு போகும்போதாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 210 பாடுவோம். அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம்.
நீங்காத சமாதானம் மெய்சபை ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சின்னமாலுபுரம் பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தின் 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையை தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஒளிபெருக்கி மூலமாகவும் நீங்கள் சத்தத்தை கேட்டு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியம் செய்து நம்மளை மகிழ்ச்சியடை செய்ய போகிறாகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது பனி போல தங்குவதாக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிதாவே, நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசுகிறார். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் இப்படி யாராவது நம்மளை அழைத்தால், இந்த ஊரடங்குக்கு முன்பதாக யாராவது நம்மளை அழைத்தால் நாம் அவ்வளோ பெரிய சந்தோஷப்பட மாட்டோம். ஆனால் இப்போ யாராவது ஒருத்தர் எப்போ ஆலயெல்லாம் திறக்கப்பட்டாச்சு, நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகலாம் என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அல்லேலூயா. சீக்கிரத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட செய்தி நம்முடைய செவிகள் கேட்கும்படி செய்ய போகிறார். இன்றைக்கு எப்போ ஆலயம் திறக்கப்படும், ஐயோ குடும்பத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முடியவில்லையே,
மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே வந்து நிற்க முடியவில்லையே, மன பாரங்களை எங்களுடைய கண்ணீரை தேவ சமூகத்திலே கொட்ட முடியவில்லையே, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லையே என்று சொல்லி அநேகருடைய இருதயத்திலே வேதனை, சொல்ல முடியாத பாரம், துக்கம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதே மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன். பாருங்க, ஆலயத்துக்கு போவென்று சொன்ன போதே மகிழ்ச்சி என்று சொன்னால், ஆலயத்துக்கு வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு கரும்பை கண்டாலே நம்முடைய நாவிலே உமிழ்நீர் சுரந்துவிடும். அது சாப்பிடாண்டாம். அதை பார்த்தாலே, நல்ல அழகான மாம்பழத்தை பார்த்தாலே நம்முடைய நாவிலே உமிழ்நீர் சுரந்துவிடும். சுவைத்தால் எத்தனை அதிக இனிமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கு சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போம் என்று அவர்கள் சொன்னபோது, என்னை அழைத்த போது மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன். காரணம், ஆண்டுடைய ஆலயத்திலே அத்தனை ஆசீர்வாதங்கள், சொல்லி முடியாத நன்மைகள் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்றான், சங்கீத புஸ்தகம் 36 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 65:4 வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் திருப்தி அடைவதற்காக எதையெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள். பணம் சேகரிக்கிறார்கள், பொருள் சேகரிக்கிறார்கள், கண்டதெல்லாம் அடைந்து பார்க்கிறார்கள், மனது மாமிச விரும்பினதெல்லாம் அனுபவித்து பார்க்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. வேதம் சொல்கிறது, உமது பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். ஆலயத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? நம்மளை திருப்தியடைய செய்வதற்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சம்பூரணத்தினால் நாம் திருப்தி அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை நன்மைகளை, அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியும். பணமோ, பொருளோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, அழகோ, ஐஸ்வர்யமோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொண்டு வந்து விட முடியாது. ஆகவே சகேயு, அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. அவைதான் இயேசுநாதர் பெயர் சொல்லி அழைத்த உடனே இறங்கி அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அன்றைக்கு தான் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்தது. அதுதான் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்தி. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்க விரும்புகிறார். அவருடைய சம்பூரணத்தினால் ஆண்டவருடைய கரங்களை எல்லாவித ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. மேன்மேன் ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. நாம் அநேக நேரங்களில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம். அது அல்ல. ஆண்டு சொன்ன, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்பொழுது நீ தேடிக் கொண்டிருக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீ கேட்காமலே நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம், அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோமானால், அவருடைய நீதியை தேடுவோமானால், அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோமானால், முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும்படியாக மேன்மேன் ஆசீர்வாதத்தை தருகிறார். இரண்டாவது, நம்முடைய இருதயம் பூரி படையும்படியாக இந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு இலவசமாய் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆகவேதான் ஆலயத்தை நாம் நேசிக்கிறோம். ஆலய ஆராதனை நாம் தாகத்தோடு பங்கு பெறுகிறோம். காரணம், அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தியாகும்படி. அப்படி என்ன சிறப்புங்க இருக்கிறது ஆலயத்தில்? 3 காரியத்தை சொல்லி நான் விரைவாய் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஆண்டுடைய ஆலயத்திலே
தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்தவர் வாசிக்கலாம். வாசித்து 7ஆம் அதிகாரம் வாசிங்கள். ஒன்றைய வாசிங்கள். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேசின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் மன்னிக்கவும் 6 ஒன்றைய வாசிங்கள். 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனம் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. ஆலயத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஐயா, ஆண்டுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய மகிமையினால் தேவாலயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தினால் தேவாலயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. எதற்கு ஆலயத்துக்கு வர வேண்டும்? எதற்கு அவரை ஆராதிக்க வேண்டும்? எதற்கு தேவ சமூகத்தை நாட வேண்டும்? அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய மகிமையினால், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. தேவ பிரசன்னம் தேவாலயத்தில் இருப்பதினால் தேவாலயத்தை தேடி அவரை ஆராதிக்க வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பார்க்க முடியும். சங்கீதக்காரர் சொல்றா, உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் முது வலது பாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஐயா, தேவ சமூகத்திலே தேவனுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. தேவ பிரசன்னத்தினால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. இந்த தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா வேதம் சொல்கிறது. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்து வருகிறார். வந்த உடனே தேவ பிரசன்னத்தில் அவர் தொடப்பட்டவராக தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து கதறுவதை பார்க்கிறோம். ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவ நிலைமை உணர்ந்து கதறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டுடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ காரியங்களை வெளிப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்தரங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெளிப்படுத்தி அவருடைய சமூகத்திலே நம்மளை கதற வைக்கிறது. ஐயோ, நான் குறைவுள்ள மனிதன், நான் அக்கிரம சிந்தை உள்ள மனிதன், நான் பாவியான மனிதன் என்று சொல்லி நம்முடைய பாவ நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கு தேவ பிரசன்னம் நமக்கு உதவி செய்கிறது. ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் தன்னிடம் இருந்த பாவ நிலைமையை எப்பொழுது உணர முடிந்தது? தேவ பிரசன்னத்துக்குள் வரும்போதுதான் தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து கதறுகிறார். என்ன நடந்தது? உடனடியாக வேதம் சொல்கிறது, அங்கு கேராவின் ஒரு துரட்டை கொண்டு வந்து, அக்கினி துரட்டை கொண்டு வந்து உதடுகளை தொடுகிறார். உடனே அவனுடைய பாவம் நிவிர்த்தியாகிறதாய் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ நிலைமையை உணர வைக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஏன் தேவாலயத்துக்கு வர வேண்டும்? ஏன் தேவனை தேட வேண்டும்? தேவாலயத்திலே அவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது. அந்த பிரசன்னத்துக்குள் ஒரு மனிதன் வரும்போது பாவ உணர்வு அடைவான். தன்னுடைய அபாத்திர நிலைமையை உணர்ந்து தேவ சமூகத்திலே கதறுவான். ஐயோ, நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி கதறும்போது ஆண்டவரோ தம்முடைய இரத்தத்தினால், தம்முடைய ஆவியினால் உங்களையும் என்னை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். பாவங்கள் கழுவப்பட்டால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சந்தோஷங்க, பெரிய ஒரு சமாதானங்க. அதுதான் வேதம் சொல்ற, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் இலவசமாய் தருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே,
எதற்காக தேவாலயத்துக்கு வர வேண்டும், எதற்காக தேவனை தேட வேண்டும்? தேவாலயத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய மகிமையினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் நம்முடைய பாவ நிலைமையை உணர வைக்கிறது. நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே கதறி அழும்போது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால், தம்முடைய ஆவியினால், தம்முடைய வார்த்தையினால் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவி நம்மளை சுத்திகரித்து கரை துறை பிழை இல்லாதவர்களாக நம்மளை நீதிமானாக மாற்றி நம்முடைய இருதயத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். அதற்காக தான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். காரணம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் புதிய மனிதனாக, புதிய சிறுசியாய் நாம் மாறுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் அவனுக்குள் இருக்கிற சமாதானம், சந்தோஷமும் மெய்யான சமாதானம் அல்ல, மெய்யான சந்தோஷம் அல்ல, நிரந்தரமான சமாதானம் அல்ல, நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாய் இயேசு கிறிஸ்து தருகிற சந்தோஷமே நிரந்தரமானது, நித்தியமானது. இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானமே நிரந்தரமானது, நித்தியமானது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தருகிற இந்த நிரந்தரமான நித்தியமான சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இதுவரை பெறவில்லை என்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே எனக்கும் இந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம், சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். ஆகவே தேவாலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை பரிசுத்த நேராய் வழி நடத்துகிறது. இரண்டாவது காரியம், தேவாலயத்திலே நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிற இடமாய் தேவாலயம் மாறுகிறது. அநேக நேரங்களில் நாம் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கத்தின் மத்தியிலே நாம் கலங்கி தவிக்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் வந்து, தேவாலயத்தில் வந்து நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதை நாம் காண முடிகிறது. ஏசாயா திகிதி சொல்கிறார், என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இது ஜெப ஆலயம் என்று அழைக்கிறார்கள், ஜெப வீடு என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். இது எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது என்று மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டு வந்தது. அசீரிய ராஜா படையெடுத்து வந்து விட்டார். சூழ பாளையம் இறங்கிவிட்டது. தன்னுடைய சேனாதிபதியை அனுப்பி இந்த எசேக்கியா ராஜாவோடு கூட பேசி சொல்லுகிறார், ஜனங்களை பயமுறுத்துகிறார். அசீரிய ராஜாவின் கைக்கு உங்களாலும் நீங்கள் நம்பியிருக்கிற உங்கள் ஆண்டவராலும் முடியாது என்று சொல்லி பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பெரிய இக்கட்டு, நெருக்கம், என்ன செய்வதென்று புரியவில்லை. அசீரிய ராஜாவின் தளபதி ரப்சாக்கே தேவனுடைய ஜனங்களை ஏளனமாக கேவலமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகவே ராஜாவும் உடன் ஊழியர்களும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று எசேக்கியா ராஜா செய்தார். என்ன செய்தார்? அசீரிய ராஜா அனுப்பின அந்த நிருபத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு கடந்து வந்தார். தேவாலயத்திலே அதை விரித்து வைத்து தேவ சமூகத்திலே ஜெபித்தார். தன்னுடைய பாரங்களெல்லாம் இறக்கி வைத்து தேவ சமூகத்திலே பாரத்தோடு ஜெபித்தார். என்ன நடந்தது? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பினார். அவ்வளவுதான். ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அசீரிய பாளையத்தில்
185,000 பேரை ஒரே இரவிலே அவன் சங்கரித்து விட்டான். தேவ ஜனமே, வேதனையோடு துக்கத்தோடு தேவ சமூகத்திலே வந்து ஜெபித்த எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். ஒரு தேவ தூதனை அனுப்பி அவரே யுத்தத்தை செய்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனுடைய ஆலயத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய வியாகுலங்களை கொட்டும் போது, நம்முடைய இதயத்தை உடைத்து ஊற்றும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறாய் வெளிப்படுவதை பார்க்கிறோம். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ என்ன செய்வது என்று சொல்லி திகைக்கிற வேளையிலே நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலயத்தில் வந்து அவருடைய பாதபடியிலே அமர்ந்து உங்களுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி பாருங்கள். சங்கீதக்காரர் சொல்றா, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் ஆலய ஆராதனைக்கு வர வேண்டும் என்று எண்ணினாலே நமக்கு பிரச்சனை வரும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நேர ஆராதனை இருக்கட்டு, இல்லை பண்டிகை ஆராதனை இருக்கட்டு, இல்லை கன்வென்ஷன் கூடுகையாக இருக்கட்டு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று சொல்லி நாம் புறப்படும் போதே, நாம் ஆயத்தமாகும் போதே நமக்கு பிரச்சனை வரும். ஐயோ பிரச்சனை வந்துட்ட, தடை வந்துட்ட, என்மெங்க ஆலயத்துக்கு போக, என்மெங்க கன்வென்ஷன் கூடைக்கு போக, என்மெங்க உபாச கூடைக்கு போக, என்மெங்க முழுவதுக்கு போக என்று சொல்லி நாம் முடங்கிவிட்டால் நாம் ஜெயத்தை இழந்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் முடங்காதபடி அழுக வரலாம், அழுகை வர வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அன்னாலே பாருங்க, அவள் ஆலயத்துக்கு வருகிற சமயத்தில்தான் சக்களத்தி அவள் அழும்படி அவளை காயப்படுத்துவாள். மற்ற நாளில் காயப்படுத்த நீ வாசித்து பாருங்க, மற்ற நாட்களை காயப்படுத்த சொல்லப்படவில்லை. ஆலயத்துக்கு போகிற சமயத்தில் சக்களத்தி அவள் அழும்படியாய் காயப்படுத்துவாள். ஆனாலும் அன்னால் அதை பொருட்படுத்தாதபடி அவள் ஆலயத்துக்கு சென்றால், இதயத்தை உடைத்து ஊற்றினால் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆலய ஆராதலே கலந்து கொள்ள முடியாதபடி, ஜெபத்திலே கலந்து கொள்ள முடியாதபடி தடைகளை சத்துரு கொண்டு வரலாம். சூழ்நிலை நமக்கு சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். அதையும் தாண்டி தேவ சமூகத்திலே நாம் வருவோமானால் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய துக்கத்தை மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்தி அனுப்புவான். மூன்றாவது காரியம் ஆலயத்தில் என்ன இருக்கிறது? ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்கிற வேத பகுதியிலே லூக்காது சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் ஜெபாலயத்துக்கு சென்றார். அங்கு ஜெபாலயத்திலே போதகம் பண்ணினார். அங்குதான் நிமிர முடியாத கூனி உட்கார்ந்து கொண்டிருந்தாய் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆணுடைய வார்த்தை ஆலயத்திலே பலமாய் தொனிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வர முடியும். வேதம் சொல்லி சத்தியத்தின் அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்கும். ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அன்னைக்கு ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் போதித்து கொண்டிருந்தார். அங்கு நிமிரபடியாத கூனி உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தாள். என்ன நடந்தது? இயேசுநாதர் அவளை அழைத்து தன் கைகளை அவள் மீது வைத்து அவளை அற்புதமாய் சுகமாக்கினார். ஐயா, அவனுடைய ஆலயத்திலே வார்த்தை இருக்கிறது. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது, அதிசயங்களை கொண்டு வருகிறது. ஒருவேளை நாம்
நிமிர முடியாத கூனியை போல வாழ்க்கையிலே நிமிர முடியாதபடி நாம் கூனி குறுகி போயிருக்கலாம். நாம் கட்டப்பட்டவளா இருக்கலாம், முடக்கப்பட்டவளா இருக்கலாம், வருமானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து நாம் கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவாலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுநாதர் கூப்பிட்டு அவர்களை அழைத்து தன்னுடைய கைகள் மீது வைத்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவளோடு காத்திருக்கிறார், அவளோடு காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆலயத்தில் வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்கும் போது என்னுடைய வாழ்க்கையில விடுதலையை உணர முடியும். வார்த்தையை கேட்க கேட்க என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வந்துவிடும். நிமிர முடியாத கூனி சன பொழுதிலே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் அல்ல, அவனுடைய வார்த்தை தேவாலயத்தில் இருக்கிறது. அநேகர் பிரசங்க நேரத்தில் நல்லா ஏர்ந்து தூங்கிடுவாங்க. அநேகர் பிரசங்க ஆரம்பித்தாலே காது ரெண்டையும் பொத்திக் கொள்வார்கள், கண்ணை மூடிக்கொள்வார்கள். கேட்பதற்கு விருப்பம் இல்லை. எதற்கு ஆலயத்து வராங்கன்னு தெரியல. எனக்கு சில நேரங்களில் பார்க்குறோம், உட்கார்ந்துருப்பாங்க, பைபிளையும் திறக்க மாட்டாங்க. பைபிள் கொண்டு வரதே அரிதான காரியம், கொண்டு வந்தாலும் திறக்க மாட்டார்கள். திறந்தாலும் என்ன பேசப்படுகிறது என்பதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் கேட்கிற செவியை தந்திருக்கிறார், காண்கிற கண்ணை தந்திருக்கிறார். கேட்கிற செவி பாக்கியம் உள்ளது, பார்க்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது. ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து பிரசங்க வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமானால் அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். நாம் நிமிர முடியாதவளா இருக்கலாம், தேவன் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. நாம் வியாதியோடு வந்திருக்கலாம், வியாதியிலிருந்து தேவனை விடுதலையாக்கி நம்மளை சுகமாக்கி அனுப்புவார். பலவீனத்தோடு வந்திருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தேவனுடைய பலவீனத்தை நீக்கி நம்மளை பலவானாய் மாற்றி அனுப்பலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனுடைய வார்த்தை ஆலயத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. கடைசியாக என்ன இருக்கிறது? அவனுடைய ஆலயத்திலே, அவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரோடு கூட திருவிருந்து மூலம் அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் இருக்கிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பரிசுத்த பந்திலே பங்கு பெற முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிப்பதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நமக்காய் ஆயத்தமாயிருக்கிறது. அதை நாம் உட்கொள்ளும் போது நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம், அவரிலே நிலைத்திருக்கிறோம். அதை உட்கொள்ளும் போது நாம் பலனடைகிறோம், நாம் சுகமாகிறோம், அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, எதற்கு ஆலயத்துக்கு வந்த சந்தோஷம் ஐயா? அவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிற பெரிய பாக்கியம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார் ஐயா. அதற்கு தான் ஆலயத்துக்கு வரணும். இந்த பரிசுத்த பந்திலே பங்கு பெறும்போது இயேசுவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். அந்த ஐக்கியத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவிலே பலனடைகிறோம், நம்முடைய சரீரத்திலே சுகமடைகிறோம். அவருடைய சரீரமும் இரத்தமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொண்டு வருகிறது. விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, பயபக்தியோடு பங்கு பெறுவோமானால் இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதத்தின் பந்தியாய் மாறுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தான்?
ஆலயத்திலே அவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ஆலயத்திலே அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கேட்கும்படியாய் பார்க்கும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை யார் யார் விசுவாசத்தோடு கேட்கிறாருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் நமக்காய் கொடுக்கப்படுகிறது. அதிலே பங்கு பெறுகிறவர்கள் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். அந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலனையும் சரீரப்பிரகாரமான சுகத்தையும் கொண்டு வருகிறது. ஆகவேதான் சங்கீதம் 80ஆம் சங்கீதத்தில் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். பன்னிரண்டு 10 வாசிங்கள். 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஐயா, அநேகர் ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. சிலர் ரொம்ப தங்களை தாழ்த்தி பிரகாரத்தில் வராண்டாவில் உட்கார்ந்து பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதிப்பார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் போதகராக இருக்கிறார். அவர் ஒரு வருடத்தின் முன்பதாக ஒரு சாட்சியை சொன்னார். அவர் பணிபுரிந்து வருகிற சேகரத்தில் காலை மாலை எல்லா ஆராதனைக்கும் வரும்போது ஒரு வயதான தாயார் அந்த வராண்டாவிலே பிரகாரத்தில் உட்கார்ந்து பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதிப்பார்களாம். அவங்க ரொம்ப படித்தவங்க கிடையாது, ரொம்ப எளிமையானவர்கள். விவசாயம் ஆடு மாடுகள் வைத்து வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். ஆனால் மிகுந்த பயபக்தியோடு இந்த போதர் வரும்போதெல்லாம் காலை ஆராதனை ஆகட்டும் மாலை ஆராதனை ஆகட்டும் பயபக்தியோடு உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதை இவர் பார்த்திருக்கிறார். இவரை பார்த்தாலும் மிகுந்த பணிவோடு அவருக்கு மரியாதை செலுத்துவாரெல்லாம். ஒரு நாள் இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த தாயார் ரொம்ப சின்சியரா ரொம்ப பயபக்தியாக உட்கார்ந்து உள்ளே வரமாட்டுக்காங்க, ஆனால் வாசல் மண்டபத்திலே பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதிக்கிறார்களே, இவர்களை நாம் ஏன் விசாரிக்க கூடாது? பொதுவாக கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணாதான் ஊழியக்காரங்க கொஞ்சம் போய் விசாரிப்பாங்க. கொஞ்சம் அரைகுறையான ட்ரெஸ்ஸு பாம்போல் இருந்தாச்சுன்னா ஊழியக்காரன் பொதுவாக என்ன செய்வாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. இது இயல்பு. ஆனால் இவருடைய உள்ளத்தில் என்ன வந்தது, இவர் இந்த அம்மாவை விசாரிப்போமே என்று சொல்லி அம்மாவிடம் பேச்சு கொடுத்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, நான் ஆலயம் எப்போல்லாம் திறந்து மணி அடிக்கிறதோ அப்போல்லாம் மண்டபத்தில் உட்காந்து ஆண்டவரை ஆராதிப்பேன், ஜெபிப்பேன். சரிம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்லி அவங்க பிள்ளைகள் சொன்னாங்க. அப்போ ஒரு மகன் எங்கே இருக்கிறான்னு சொன்னோடனே, ஒரு மகன் வட இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவட்ட கலெக்டராக இருக்கான் அப்படின்னா. அல்லேலூயா. பாருங்க, இந்த தாயாருடைய ஜெபம் மண்டபத்தில் தான் ஜெபிச்சாங்க. ஆலயத்துக்குள்ளே வந்தாங்கன்னு தெரில, மண்டபத்தில் காத்து கிடந்து பயபக்தியோடு ஜெபித்த ஜெபம் தன்னுடைய பிள்ளைகளை தேசத்திலே உன்னதமான உயர் ஸ்தலத்திலே தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அவங்க ஒரு நாள் ஐயா மகன் கலெக்டர் அப்படி சொல்லலைங்க. அதுதாங்க தாழ்மை. இந்த போதகர் போய் குடும்பத்தை விசாரித்த போதுதான் சொன்னார்களாம், என்னுடைய மகன் ஒருவர் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மாவட்ட கலெக்டராக இருக்கிறாரு. உடனே வீட்டுக்கு கூட்டு போனாராம். மகனோடு பேசி, மகன் இந்த போதரோடு பேசுகிறாள், ஐயா எந்த நேரம் வேண்டும்னாலும் உதவி நான் கேளுங்க, நம்ம ஆலயத்துக்கு அப்படி கிராமத்துக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவரோடு பேசினார்களாம். இந்த போதருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பார்ப்பதற்கு அவர்கள் பரிதாபமான ஒரு நிலைமையோடு இருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் மேன்மையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
இதைதான் பிறவி சப்பானி அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஏவானும் பேதுரு வந்த போது வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். பிறவி சப்பானி துள்ளி குதித்தெழுந்து தேவனை துதித்து தேவாலயத்தில் கடந்து வந்தான். என் அன்பு தேவ ஜனமே, ஆலய பிரகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற சப்பானியை தேவன் துள்ளி குதித்து தேவனை துதிக்க வைப்பாரானால், அவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனை அதிகம் செய்ய மாட்டார்? நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஆலய பிரகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த மனிதனுக்கே அத்தனை பெரிய அற்புதம் என்று சொன்னார். ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுக்கு எனக்கும் எத்தனை பெரிய அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும், செய்ய முடியும். ஆகவே நீங்க எங்க உட்கார்ந்திருக்க என்பது முக்கியம், எங்க உட்கார்ந்திருக்கிறோம் என்பது முக்கியம். ஆலயத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவ சமூகம் இல்லாத, அவனுடைய பிரசனம் இல்லாத இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவனுடைய சமூகத்திலே வந்து, அவனுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்து அவரை ஆராதிப்போமானால் அவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நம்மை அவரோடு கூட ஒன்றர இணைத்து நம்மளை பலவானாய் மாற்றும், கனி கொடுக்கிறவளாய் மாற்றும். இந்த நாளிலே நம்மை முழுமையாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை ஆலயங்கள் திறக்கப்பட்ட நாளிலே நாங்கள் ஆலயத்தை அதிகமாக நேசிக்கவில்லை, உம்முடைய பிரசனத்தை அதிகமாய் தேடவில்லை, வேலை வியாபாரம் தொழில் என்று நாங்கள் ஆலயத்தை மறந்த நாட்களை எங்களுக்கு மன்னி என்று சொல்லி கேட்போம். இன்றைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆலயத்தை எங்கள் நேசித்து தேவ பிரசனத்தை நாடுகிறோம். ஆனால் எங்களுக்கோ ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனை நடக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறோம். ஆகவே ஆலயம் திறக்கப்பட்ட நாளிலே நாம் தேவனை தேட வேண்டிய பிரகாரம் தேடவில்லை, அவரை ஆராதிக்க வேண்டிய படி நாம் அவரை ஆராதிக்கவில்லை. நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம். சீக்கிரத்திலே எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள்லாம் கூடியமை ஆராதிக்கணும்ப்பா. இனிமேல் ஆலய ஆராதனை அசட்டை பண்ண மாட்டோம், உம்முடைய பிரசனத்தை அற்பமாக எண்ண மாட்டோம், உம்முடைய போதகத்தை நாங்கள் கருத்தாய் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பந்திலே பயத்தோடு பங்கு பெறுவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நிச்சயமா சீக்கிரத்தில் ஆலயம் திறக்கப்பட்டு அவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் கூடி அவரை ஆராதிப்பது கர்த்தர் நமக்காய் வாசல் கதவுகளை திறக்க போகிறார். காரணம் அவர்தான் பூட்டுகிறவர், அவர்தான் திறக்கிறவர். அவர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் யாராலும் திறக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிதாவே, எங்களோடு பேசி நல் வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரர் சொன்னதற்கு காரணங்கள் உண்டு என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. ஆலயத்திலே உம்முடைய மகிமை இருக்கிறதப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது. அந்த பிரசன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. ஆலயத்திலே உம்முடைய கண்களும் ஆண்டவரே உம்முடைய செவிகளும் திறந்திருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு
நீர் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறீர். ஆலயத்திலே என்னுடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தையை கேட்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவரே, ஆலயத்திலே உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தமும் எங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது. அதை நாங்கள் உட்கொள்ளும் போது உம்மோடு கூட ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உறவாடுகிறோம். ஐயா, உம்மாலே நாங்கள் பலனடைகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆலயத்தில் வைத்திருக்கிறீரப்பா. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னானோ, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொன்னது போல இந்த 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை காலை வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியாக்கும். உம்முடைய வீடாகிய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்திப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கீதங்கள் 213வது பாடலை பாடுவோம். கீதங்கள் 213வது பாடலின் முதல் 3 சரணங்கள் மாத்திரம். பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்தேழு மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. இயேசுவில் ஒரே தினம் தம்மை தாமே வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்படும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசனுக்கு கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசிங்கள். உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து எல்லாரிலே பானம் பண்ணுங்கள்.
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, எமது குமாரனாகிய எங்கள் ஆண்டு அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமே நினைவு கூர்ந்து உமது அடியலாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கினர்களாக இதை செய்கிறோம். அவர் நீர் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காணும் எனில் உம்மை புகழுகின்றோம். பணிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு இன்றைக்கு வளர்வு கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்ல பிதாவே தேவனுக்கு சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அவனுடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்து கொள்வோம். நமக்காய் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரம், நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இரத்தம், அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நமக்காய் அவர் பட்ட பாடு, நிந்தை, அவமான, வேதனையெல்லாம் நினைத்து பார்ப்போம். அவருடைய பரிசுத்த பந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மில் தகுதியேதும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து இந்த தாழ்மை விண்ணப்பத்தை நாம் பொருள் உணர்ந்தவராக ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிலை நம்பி நாங்கள் பங்கு செய்த துணியாமல் தேவடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி உடைய மேசனைகளிலும் துணிகளை பொருட்கள் நாங்கள் பார்த்துடல. ஆனாலும் தேவரை எப்படி இரக்கம் செய்கிற லட்சணமாறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, யாத சர்வத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சர்வ ஆத்மா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்கு வாசமாக இருக்கிற ஏற்ற விதமாக அவருடைய சர்வத்தை புசித்து இதரலும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக யாக்கோபின் ஆலயத்தின் 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த ஆலயத்தின் மூலமாய் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம், அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. இந்த 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆண்டவரே நாங்கள் ஆசரிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது நாளிலே இந்த ஆராதலே ஆண்டவரே கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே ஒளிபெருக்கி மூலமாக, அந்த மகிமை தொலைக்காட்சி மூலமாக மற்றும் யூடியூப் மூலமாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய சேகரத்தில் எல்லா சபைகளுக்காக, எங்களுடைய சபையில் எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டத்தில் வசிக்கிற எல்லா குடும்பம் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டு காத்து எபனேசர் தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக. தீங்குகளுக்கு தீமைகளுக்கு தூரமாக்குவீராக. கொடிய கொள்ளை நோய் பரவி இந்த காலத்திலே ஆண்டவர் நீரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துறையுமா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய எல்லாவித வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அழுத்தத்தை நீக்குங்கப்பா ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே சமாதானம் சந்தோஷம் கடந்து வரட்டும், விடுதலை கடந்து வரட்டும் ஐயா. பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளையை தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா பாதிப்பு நிமித்தமாய் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், வேலை இழந்தவர்கள், வியாபாரத்தை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகளை, வியாபாரங்களை, தொழில்களை, வேலை வாய்ப்புகளை, வருமானங்களை நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரண்டத்தனையாய் கொடுப்பீராக. பஞ்ச காலத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீ திருப்தியாக்கி நீர் போஷிக்கிற ஆண்டவரப்பா. உம்முடைய பிள்ளைகளை இந்த பஞ்ச காலத்திலும் இந்த இக்கட்டு காலத்திலும் நீர் நடத்துவீராக. கண்ணீர் மணி போல பாதுகாப்பீராக. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாப்பீராக ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நாளில் நம்முடைய பிள்ளைகள் தவறி போய்விடாதபடி, உம்மை விட்டு தூரமாய் போய்விடாதபடி, உம்முடைய அன்பை மறந்து விடாதபடி, கல்வாரி அன்புக்குள் நிலைத்திருக்க ஆண்டவரே, உம்மை அதிகமாக நேசிக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டு வயதான தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் தாரும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கை பிரயாசங்கள், வருமானங்களை, விவசாய பணிகளை, மிருக ஜீவங்களை ஆசீர்வதியும். இந்த ஆலயத்துக்காய் பிரார்த்தனையோடு ஆண்டவரே செலுத்த போகிற காணிக்கைக்காய் சோத்திரம், நேர்ந்து கொண்ட கிடாக்களுக்காய் சோத்திரம். என்னென்ன பொருத்தனை ஆண்டவரே நேர்ந்து கொண்டார்களோ எல்லா பொருத்தனையும் நீ அங்கீகரித்து எல்லா ஜபத்தையும் கேட்டு உங்களுடைய பிள்ளையுடைய கண்ணீரையெல்லாம் யாவை துடைப்பீராக, கலக்கங்களை மாற்றுவீராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தமுடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவீராக. சுவாமி, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பெயர் பெயரை ஆசீர்வதியும். சபையின் மூப்பர்களுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும். சபையின் ஊழியருக்காய், ஆலய பணிவிடை செய்கிற குடும்பங்களுக்காய் சோத்திரம். ஆண்டு தாய்மார்களுக்காய் சோத்திரம் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பசீரலுக்காய் சோத்திரம். பிரசவத்தை தாரும் ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்கை எதிர்பார்த்து காத்திருக்க ஏற்ற காத்து கற்பத்தின் கனியை தாரும். திருமண தடைகள் மாறட்டும். நல்ல வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. நீ தரப்போறக்காய் சோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. துதிகான மயமில்லாமக்கு செலுத்தும் மீட்பெறும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் அறிவு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தையை காக்கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது எப்போதும் சதா காலங்களில் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடு இருப்பாராக. யாவரும் தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கு நன்றி. மே காட் பிளஸ் யூ.